சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 4ஆம் நாள், சதுர்த்தி திதி. இன்று நள்ளிரவு 2:16 வரை. ஹஸ்தம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:21 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல வலுத்து நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் போன்றவைகள் சேர்ந்திருக்கிறது ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை அப்படியே காட்டுதுங்க. எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகளை படிப்படியாக நீங்களே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். கட்டிடம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு பில்டர் கட்டுறவங்க, பில்டிங் அமைப்புகளில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வரைக்குமே வீடுகள் விற்க முடியாதாமல் இருந்த நிலைமை, ஒரு ஃப்ளாட்டு போட்டேன் விற்கலை என்கின்ற மாதிரி தேக்க நிலைமைகள், தொழில் ஒரு மாதிரி முடங்கி போன மாதிரியே இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க என்கின்ற மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தைரியமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு முடிவு கூட இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக எடுப்பீங்க. அப்படியா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதை பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டைலமாவில் இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவுகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ராசிநாதனுடைய பலவீனம் முழுவதுமாக நீங்கின அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்திருப்பது என்பது வெற்றியை பற்றி மட்டுமே மனம் சிந்திக்கக்கூடிய ஒன்றை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை போன்ற அமைப்புகள், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையும் விலகி எல்லாம் சுபமாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறார். கணவனால் மனைவியால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். இதில் குறிப்பாக கணவருக்கு வேலை இல்லைங்க, அவருடைய உடல்நிலை சரியில்லை, அவருக்கு கடன் தொல்லை ஜாஸ்தியாச்சு, எதுக்காக எப்படி எவ்வளோ வாங்கினாருன்னு தெரியல, ஏன் இப்படிலாம் பண்ணாருன்னு தெரியல, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே கடன் தொல்லை வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரி கணவரால் ஏதேனும் ஒரு மாதிரியான டிஸ்டர்பான மனைவிகள் அனைவருக்குமே அவர் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் தீரும். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது, மனைவிக்கு வேலைகள் கிடைக்காமல் இருப்பது என்பது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. மருத்துவம் சார்ந்த துறை அமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்க, ஒரு பரிசோதனை நிலையங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு மிகப்பெரிய சேவை அமைப்புகள் இருக்கக்கூடிய செவிலிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய நர்ஸு போன்ற நர்சிங் முடித்த மாணவர்கள், மாணவிகள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சில அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குடும்ப பாவகம் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் திருமண அமைப்புகள், திருமண உறுதிகள் இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே ஒரு நிச்சயார்த்தம் பண்ணிடலாம் என்கின்ற மாதிரியான திருமண உறுதிகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கடந்த காலத்தில் சகோதரர்களிடையே இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை உறவுகள் சரியில்லாமல் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அது சீராகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான யோக நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே ராசியில் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே நேரத்தில் 6க்குடையவர் தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் வீடான ராசியில் அவர் மறையிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த இதை எப்படி அடைக்கிறது, இது எப்படி தலைக்கு மேலே போயிடுச்சே, நமக்கு வர்ற வருமானத்தில் இதை அப்படியே அடைக்க முடியுமா, வட்டியே இப்படியே கட்டிக்கிட்டு இருக்கிறனே, வட்டி கட்டுறதுக்கே வருமானம் முழுக்க போகுதே, சம்பளம் முழுக்க போகுதே என்கின்ற மாதிரி இந்த கடனை எப்படி அடைப்பது என்கின்ற ஒரு தெளிவற்ற நிலைமையில் கவலைப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகளை அப்படியே ஒரு மாதிரியாக அடைப்பதற்கான தீர்வுகள், தெளிவுகள் கிடைப்பதற்கான ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க.
உண்மையிலேயே ஒரு நிலையில் சிகப்பு நிறம் சார்ந்த விஷயங்கள், காவல்துறை, கோர்ட்டு இந்த மாதிரியான இடங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த மாதத்திலேயே ஒரு மாதிரியான சுமூகமான ஒரு சமரசமாக போகக்கூடிய மனப்பான்மை வரக்கூடிய அமைப்பு, அல்லது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இன்னும் ஒரு 20 நாளைக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு என எல்லாம் சரியாக முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபாதிபதி இன்றைக்கி ராசியில் இருக்கிறதுனால எதுலேயும் ஒரு தைரியமாக இன்றைக்கி செயல்படுவீங்க. பரவாயில்லைங்க, எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம், பழைய மாதிரி கஷ்டங்கள் எதுவும் நமக்கு வந்துட போகிறதில்ல, ஆகவே இதை துணிந்து இதில் செயல்படலாம் என்கின்ற மாதிரியான ஒரு முன்னோட்டத்தின் அடிப்படையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படக்கூடிய, அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சுபமான நல்ல அருமையான நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான 5 10 செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பொதுவாகவே 10 குடையவர் 12ல் மறையக்கூடாது. 10 குடையவர் 12ல் மறைஞ்சால் தொழில் முடக்கம் ஏற்படும். தொழில் முடக்கம்னா என்ன? தொழிலில் ஒரு லாபம் வராத சூழ்நிலை, தொழிலில் விரயங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10 ரூபாய்க்கு விற்கிறங்க, 20 ரூபாய்க்கு செலவு வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 2 வருஷமாக தான் எல்லாருமே கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியின் தாக்கத்தினால கொஞ்சம் ஒரு மாதிரியான வருமான குறைவெல்லாம் இருக்குன்னு தானே சொல்கிறேன். இந்த அமைப்புகள் எல்லாமே நிறைவு அதாவது ஒரு மாதிரியாக முடியக்கூடிய சூழல்கள் உருவாகும் நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தொழில் ரீதியிலான பயணங்கள் இப்போது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு வேலை சம்பந்தமாக போனேன், ஒரு மேலதிகாரி சொன்னார், முதலாளி சொன்னார், அல்லது ஒரு இடத்திற்கு ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்காக போகிறேன், அல்லது தொழிலுக்கான வளர்ச்சிக்கான கடன்கள் தேவை, வளர்ச்சிக்கான முதலீடுகள் உதவிகள் தேவை, இன்னார் இந்த இடத்துல இருக்கிறார், இதன் மூலமாக இவரை போய் பார்த்துட்டு, திருச்சியில் இருக்கிறேன், அவர் அப்படியே மதுரையில் இருக்கிறார், போய் பார்த்துட்டு அவர் மூலமாக ஏதாவது என்ன இருந்தாலும் ஃபோனில் பேசுகிறது சரியாக வராது, நேரில் பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்காது என்கின்ற மாதிரி ஒரு பயணத்தின் மூலமாக, அந்த பயணம் தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த அமைப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு 10-20 நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே இந்த நாள் இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வீடு, வாகனம் வாங்குவதற்கான வசதிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடகத்திற்கு யோகம் பிறந்துவிட்ட அத்தாட்சியான ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி வலுத்து ராஜயோகாதிபதியான செவ்வாய் லாபத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்தால் நன்மைகளை அள்ளி குவிப்பார் என்பது தான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு சமீப காலத்திலையும் இனிமே வரப்போகின்ற காலங்களிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. அஷ்டமச்சனி கூட அடுத்த மாதம் வரப்போகின்ற ஆரம்பிக்க போகின்ற அஷ்டமச்சனி கூட கோச்சார வேதை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு கஷ்டங்களை தராது என்பதை நிறைய இடங்களில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைப்பு இன்னும் நீட்டிக்கக்கூடிய அமைப்பாக செவ்வாய் இந்த மாதிரி சுப அமைப்பில் இருக்கிறது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல அமைப்பாக இருக்கும். குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது ரொம்ப சிறப்பு நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன், அல்லது உடனே செய்து தரக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், பேக்கரி சார்ந்த தொழில் அமைப்புகள், டீ கடை வச்சுருக்கிறேன். ஒரு நெருப்பு எது கண்டிப்பாக தேவையோ, நெருப்பு இல்லைன்னா எந்த தொழிலை பண்ண முடியாதோ அந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிறைவான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வியாபாரத்திற்கு எதிரில் போட்டியாக ஒருத்தர் வந்துட்டாருங்க, இவ்வளவு நாள் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ என்னை விட விலை குறைச்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான போட்டியை கடந்த 6-7 மாதங்களாக சந்தித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்தே அந்த போட்டியாளர் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் கண்ணார பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சட்டம் சார்ந்த துறைகளில், சட்டம் சார்ந்த அமைப்புகளில் சிக்கலில் இருப்பவர்களுக்கு கூட சுமூகமான நல்லவைகள், நல்ல தீர்வுகள், வெற்றிகள், அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல முன்னேற்றமான யோக நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஜீவன வீட்டில் தசம அங்காரகா என்கின்ற நிலைமையில் 10இல் செவ்வாய் வலுத்து இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. அட்டமாதிபதியும் 3ஆம் அதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கு 10ஆம் இடத்துல நிறைவான அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். உண்மையிலே செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதை வலிய ஒரு நல்ல அமைப்பாக நம்முடைய மூல நூல்கள் அனைத்தும் சிறப்பித்து சொல்லுகின்றன என்பது தான் உண்மை.
குறிப்பாக காவல்துறை, இராணுவம் போன்ற இடங்களில் ஒரு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போடக்கூடிய ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேனாக இருந்தாலும் கூட ஒரு தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய செவ்வாயே ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். நான் ஒரு மேலதிகாரியாக இருக்கிறேன், ஒரு பொதுப்பணித்துறையில் இருக்கிறேன், ஒரு தாசில்தாராக இருக்கிறேன், ஒரு நிலையில் அரசு அதிகாரியாக எனக்கு கீழே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய துறைகளில் இருக்கிறேன் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது இதைவிட கூடுதல் அதிகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசியை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கின்ற இந்த அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு. ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் கடமையைத்தான் நான் செய்வேன் என்கின்ற மாதிரியாக சில உறுதிமொழிகள் எடுத்துக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். வியாபாரம் நல்லா இருக்கும். தொழிலில் ஒரு புது ஸ்டைலை இன்றைக்கி நீங்கள் கடைப்பிடிப்பீங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தால் சரியாக வராதுங்க அப்படின்ற மாதிரி தொழில் அமைப்புகளில் கூட வேறு விதமான முயற்சிகளை நீங்கள் செய்து அந்த முயற்சிகள் நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சுபமான, யோகமான, அருமையான, முன்னேற்றமுள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2-7 செவ்வாய் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு. பொதுவாகவே 2-9 ஒரு தொடர்புகளை பெற்றுக்கொண்டிருந்தால் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் இருக்கும் என்பது உண்மை. கடந்த ஒரு சில மாதங்களாகவே சம்பாதிக்கவே முடியலைங்க, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, ஒரு வியாபார அமைப்புகளில் எதுவுமே இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் ஒட்டவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த விதமான பாக்கிய அமைப்புகளும் பொருளாதார முன்னேற்ற அமைப்புகளும் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள், ஒரு மாத காலத்திற்கு நல்ல வருமான அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சகோதர ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அக்கா தங்கச்சிங்க கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியான மன வருத்தத்தை கொண்டவங்க, அக்கா தங்கச்சிங்க இந்த வழிகாட்டுனா அல்லது இதில் கையெழுத்து போட்டால் இதை விட்டு கொடுத்தா நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன், என்ன பண்ணுறது, நான் தம்பியாக பிறந்து தொலைச்சிட்டேன், அண்ணனாக பிறந்து தொலைச்சிட்டேன், அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான மனதிற்குள்ளேயே ஒரு சில அமைப்புகளை வைத்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு அக்காவோ தங்கையோ அதாவது பெண் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 9ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கிறதுனால சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இப்போது நன்றாக இருக்கும். சொந்த ஊரில் வீடு, கட்டிடம் அல்லது கல்யாண மண்டபம் போன்றவைகளை கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் இப்போது 8இல் மறைந்திருக்கிறார். இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு அவர் 8ஆம் இடத்திலேயே இருப்பார். பொதுவாக ராசிநாதன் 8இல் மறைவது தப்பு, ஆனால் 6ஆம் அதிபதி 8இல் மறையலாம். இந்த இரட்டை நிலைமை தான் எப்போவுமே ஜோதிடத்தில். அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு சில அமைப்புகளை நன்றாக கையில் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நிலைமை. ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு என்பதால் எல்லா நிலைகள்லையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. நான் ஒரு நிலைமைக்கு இதை ஆரம்பித்தேன், நான் ஒரு விஷயமாக இதை முடிக்கணும்னு பார்த்தேன், இவரை போய் இப்படி பார்க்கணுன்னு பார்த்தேன், ஆனால் வேற ஒருத்தரை பார்த்து இந்த காரியத்தை முடிக்க வேண்டியதாகி போச்சு, அப்படி நினச்சது இப்படி முடிஞ்சு போச்சு என்கின்ற மாதிரியாக, அதே நேரத்தில் நல்லபடியாக முடிகின்ற மாதிரியாக ஒரு நல்லவைகள், எதிர்பாராத மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்றவைகளில் கடந்த காலங்களில் பணத்தை இழந்தவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் அப்படி பணம் போட்டேன், இப்படி பணம் போட்டேன், ட்ரேடிங்கில் இப்படி போட்டேன், ஒரு மாதிரியாக வந்து கொண்டு தான் இருந்தது, டக்குன்னு போன ஒரு 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா கவுத்திருச்சுங்க, எனக்கு பணம் போச்சுங்க என்கின்ற மாதிரியாக விட்டதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொலைத்த இடத்திலேயே மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 நாளில் நல்ல தகவல்கள் வரும். பணம் முழுக்க திரும்பி வரலன்னா கூட கொஞ்சமாக அப்படியே திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேறு மாநிலத்தில் தொழில் செய்கிறவங்க, குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வட்டி தொழில் மாதிரியாக ஆந்திரா, கர்நாடகா மாதிரியான அமைப்புகளில் தொழில் பண்ணக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து வாழ்க்கை துணையால் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகளாலே இன்றைக்கி செலவுகள் இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறது இப்போ அவங்களுக்கு செலவு பண்ணுறது, ஒரு வேலைக்காக செலவு பண்ணுறது, கல்யாணத்திற்கு இது தேவை அது தேவைன்றதை முன்னேற்பாடாக நம்ம இப்போவே கொஞ்சம் செஞ்சு வச்சுருவோம்,
குழந்தைக்கு ஒரு சவரன் எடுத்துருவோம், 2 சவரன் எடுத்துருவோம், இந்த மாதிரியான ஒரு நகை வாங்குதல் உள்ளிட்ட குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்கள், கணவன் அல்லது மனைவிக்கு தேவையான சில விஷயங்களுக்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல இன்றைக்கி செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, ஒரு அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போது மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல மருந்துகள், எந்த டாக்டர்கிட்ட போனால் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதற்கான பெரியவர்கள் சொல்லக்கூடிய அல்லது ஏற்கனவே அனுபவித்தவர்கள், நல்லவைகளாக நடந்தவர்கள் வழிகாட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. சகோதரி மகள் அல்லது வேறு ஏதேனும் சூழ்நிலையில் மாமன் மகள், தாய்மாமன் மகள் போன்றவர்களோடு அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்ற, சொந்தத்திற்கு உள்ளேயே திருமணத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான எண்ணங்கள் பலிக்கக்கூடிய தன்மை, அவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னாலும் மாமா ஒத்துக்கணும் இல்லையா, அந்த மாமனார் அத்தைகள் போன்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு சிறப்பு நன்மைகள் மற்றும் திருமணம் நடப்பதற்கான உறுதிகள் இந்த மாதத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே பாபர்கள் 6, 11ஆம் இடத்து தொடர்புகளை பெற்றார்களே ஆனால் நம்ம கடன், நோய், வம்பு, வழக்கு போன்றவைகளை சக்ஸஸ் பண்ண முடியுன்றது விதி. இதுவரைக்குமே கடனால் கொஞ்சம் தூக்கமே இல்லாமல் இருந்தவங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, அல்லது எதிரி, ஒரு வலுவான எதிரிகிட்ட போய் மாட்டிக்கிட்டவங்க, நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தார், நல்லா தாங்க பழகிக்கிட்டு இருந்தோம், சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், இப்போ என்னமோ திடீர்னு நான் என்ன செய்கிறேன் எது செய்தேன்னு தெரியல, அவர் பாட்டில் முறுக்கிக்கிட்டார், இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டார், நம்மளை ஒரே நேரத்தில் எல்லா நேரத்துலையும் போட்டு சர்வ இடங்கள்லேயும் நெருக்கடி கொடுக்குறார் என்கின்ற மாதிரியாக ஒரு வலிமையான எதிரியின் அமைப்பில் தூக்கம் இழந்தவர்கள், ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வருவதற்கான, நீங்கள் அந்த எதிரியை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் ஒரு 20 நாளைக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிரி தொல்லைகள் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த மாதத்திலே உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிகிறது. வாழ்க்கை இனிமேல் அடையாளம் தெரிய போகிறது. எந்த ரூட்டில் எப்படி போனால் நல்லவைகள் நடக்கும். கடன் ரொம்ப பெரிய அளவில் இப்போதைக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டுப்புட்டுன்னு எப்படி கடன் வந்ததுன்னு தெரியல, எப்படி கடன் போச்சுன்னு தெரியலன்ற அளவுக்கு 2025ஆம் ஆண்டில் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை 6ஆம் இடத்து செவ்வாய்க்கு உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சொல் பலிக்கக்கூடிய, நிறைவாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. கடந்த காலத்தில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை நல்லா இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது. வேலையில் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க, இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது, என்னால் வேலைக்கு போகிறதுக்கே முடியல, வேலைக்கு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் போகிறேன், போட்டு என்ன சவட்டி எடுக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக இந்த ஷிஃப்ட்டு அந்த ஷிஃப்ட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது டார்கெட் போன்ற அமைப்புகள்லாம் மாட்டிக்கிட்டேன், இதை செஞ்சால் தான் இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை கொடுத்துட்றாங்க என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் அமைப்புகளில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க, வியாபாரத்தில் போட்டியாளர்கள் வந்துட்டாங்க, அல்லது நான் இன்னும் பழைய மாதிரியே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நேரில் யார் இப்போ எல்லாம் வர்றாங்க, எல்லாருமே ஆன்லைன்லேயே டெலிவரி, ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடுறாங்க, கடைக்கு ஆள்கள் வருவது குறைந்து விட்டது என்பது மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜீவனஸ்தானத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. பழைய மாதிரி வியாபாரம் ஆகிறது, பழைய மாதிரி வேலை ஃப்ரீ ஆகிறது என்பது மாதிரி புதிய வேலை கிடைப்பது, புதிய தொழில் ஆரம்பிப்பது, எதையும் ரிஸ்க் எடுத்து செய்தால் இனிமேல் சக்ஸஸ் ஆகும். கடந்த 2 வருஷமாக ஜென்மச்சனி நடந்ததுனால எதுவுமே சரியாக வரல, நமக்கு எல்லாமே தோல்வியாகவே போய்விட்டது என்றிருந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக தோல்விகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு சுபமான சிறப்பான நல்ல நாளுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது 4ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். 2, 9 கூடியவர் 4ஆம் இடத்துல இருந்தாலே அது ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு. ஆனால் என்ன, அம்மா கிட்ட தான் கொஞ்சம் சண்டை வரும். இது வரைக்குமே அம்மா கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வகையில் நல்ல விதமாக ஒன்று கேட்டாலும் கூட அவங்க வேறு மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க.
அல்லது தாயுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டியிருக்கு. நான் பக்கத்தில் இல்லை, தம்பி தான் பக்கத்தில் இருக்கிறாரு, அண்ணன் தான் இருக்கிறாரு, அக்கா தான் இருக்கிறார், தங்கச்சி தான் இருக்கிறாரு, கண்டிப்பாக அம்மாவை சரியாக கவனிப்பாங்களான்னு தெரியல, நான் தூர இடத்துல இருக்கிறேன். இந்த மாதிரி அம்மாவை பற்றிய குழப்பங்கள் இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளால் எதுவும் செய்யவும் முடியலையே, இது எப்படி செய்கிறதுன்ற மாதிரி இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா என்பது மாதிரியான சோக சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு கட்டிடங்களின் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட் மாதிரியான பில்டர் மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் பரம்பொருள் பார்த்து கொள்ளும் என்கின்ற ஒரு தைரிய தன்னம்பிக்கை அமைப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிகப்பு நிற பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், சிலிண்டரு, கேஸு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தப்பட்டவர்கள், எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், எரிபொருள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது, கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற அதீத நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளுங்க அனைவருக்கும் இன்றைக்கு. ஜோதிடம் அறியாத சிலருக்கு ஒரு மாதிரியான சந்தேகம் இருக்குங்க. ஜோதிடர்கிட்ட போன உடனே கல்யாணம் எப்போங்க நடக்கும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான கணக்குகளை போட்டுட்டு அடுத்த வருஷம் இந்த நேரம், இந்த நாளில், இந்த மாதிரி, இந்த 3 மாதத்துக்குள்ளே, இந்த 4 மாதத்துக்குள்ளே, இந்த 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துரும்னு சொல்கிறாங்களே. குறிப்பிட்டு பார்த்தா சிலருக்கு அந்த நேரத்தில் கல்யாணமும் நடந்துருது. அப்போ அந்த திருமண காலத்தை ஒரு ஜோதிட ஆர்வம் உள்ளவர், இப்போ தான் ஜோதிடம் சொல்ல முடியும்னு அவசியம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. சமூக ஊடகங்களின் காரணமாக பரவலாக ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் கூட இப்போது ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ திருமண காலத்தை ஜோதிடத்தின் மூலமாக கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெரிய அளவில் நிறைய பேர் மனசில் இருக்குதுங்க. உண்மையில் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் 7ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி அல்லது 3ஆம் அதிபதின்னு சொல்லலாம். இது லக்னங்களுக்கு ஏற்ப மாறும். முதல்ல முதன்மையான அமைப்பில் இருக்கக்கூடியவர் 7ஆம் அதிபதி தான். 7ஆம் அதிபதியோ அல்லது 7வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமோ, இதற்கு காரகனாகிய சுக்கிரன், இந்த 3 பேர் சம்மந்தப்படும் போது தாங்க கல்யாணம் நடக்கும். 7வது வீட்டில் ஒரு சுபர் இருக்கிறார்னு வைங்க, அவர் 7ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தசாபக்தி அமைப்புகள் நடந்து, அல்லது 7ஆம் பாவகாதிபதி 11ஆம் வீட்டிலிருந்தோ 7ஆம் பாவகாதிபதி 3ஆம் வீட்டிலிருந்தோ இந்த மாதிரியான ஒரு முக்கூட்டு அமைப்புகள் தொடர்புகள் வரும் பொழுது அந்த 7ஆம் பாவகாதிபதியோட தசை பருவ வயதில் வரும்போது, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ள பெரும்பாலானவர்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. விதிவிலக்குகளை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு 10%, 5% பேருக்கு 35 வயசு 30 வயசுக்கு மேலே தாண்டி வருகிறது. இந்த 35 வயசுக்கு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகிறவங்கள பார்த்தீங்கன்னா, நான் இப்போது சொல்லுகின்ற விதி சர்வ நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சரியாக இருக்கும். முக்கூட்டு பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு போன்றவர்கள் 2, 7, 8 ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களில் செவ்வாய், சனி, ராகு இருப்பவர்களுக்கு சர்வ நிச்சயமாக 30 வயது தாண்டி 33 வயசு 35 வயசில் கல்யாணம் ஆகும். அவர்களை பற்றி இப்போது பேச வேண்டாம். ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களை பார்த்திங்கன்னா, 7ஆம் அதிபதி இப்போது நான் சொன்ன மாதிரி 11, 3ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் போன்ற சுபர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இதனால் சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்ததுன்னா சுக்கிரன் வலிமையாக இருக்கும். சுக்கிரன் தான் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். திருமணம் ஆன உடனே 2 பேர் இணைகிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அதன் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது தான் உண்மை. இதில் ஒரு எளிய வழியவும் நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதை அப்படியே கணக்கிட்டு கொண்டு அதற்கு முன்பாக இருவரும் நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னு கூட ஜோதிடத்தில் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா பெரும்பாலானோருக்கு கல்யாணம் ஆனவுடனே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே குழந்தையும் பிறந்துருது இல்லையா? இதுவும் ஒரு கணக்கு போடுவதற்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஒரு 1.5 வருடங்கள் கழித்து குருபார்த்த ராகு அல்லது குருவே ஒன்று அமைப்பு, குருபார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது 5ஆம் அதிபதியோடைய அமைப்புகள் வரும்பொழுது இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்பதையும் கணித்து கொண்டு அதற்கு 1.5 வருடங்களுக்கு முன்பு 7வது வீடு 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய தொடர்பு கொண்ட தசாபக்தி அமைப்புகள் வருகிறதா என்பதையும் கணிச்சிட்டா
கண்டிப்பாக இவருக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும், அடுத்த வருஷம் ஆவணி மாதம் கல்யாணம் ஆகிடும், ஆவணி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும், அல்லது அடுத்த வருஷம் தை மாதம் கல்யாணம் ஆகிடும்னு நிச்சயமாக சொல்லிடலாம். இதில் என்ன ஒன்றுனா பிறந்த நேரம் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கணும். பிறந்த நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் சொல்லுகின்ற பலன் ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்ன பின்ன போவதற்கான அமைப்புகள் இருக்கிறது. ஆக திருமணத்தை உறுதி செய்யக்கூடியவர்கள் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் போன்ற அமைப்புகள் 3, 11ஆம் பாவகங்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சன்லைஃப் தொலைக்காட்சியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.